Hi everyone, this is Arif from Joe's IAS Academy. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ரெகுலராக சிவில் இன்ஜினியரிங் சப்ஜெக்டை எப்படி ஈஸியாக ஸ்மார்ட்டாக எந்த வேலை படித்தா நம்ம ஈஸியாக ரிமெம்பர் ஆகும் அப்படிங்கிற வேலை வந்து நம்ம ஜோஸ் சிவில் ஃபார்முலா சீரியஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் கொண்டு போயிட்டு இருக்கோம். நம்ம நார்மலாக சிவில் இன்ஜினியரிங் பொறுத்தளவு எல்லா சப்ஜெக்ட்ஸுமே மோராலஸ் 90% ஆர் 75% சப்ஜெக்ட்ஸ் என்னது நம்ம ஃபார்முலாஸ் பேஸ்டாக தான் இருக்குது. அந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். அந்த பேஸ்டாக தான் இருக்குது. அதனால் தனியாகவே வந்து ஜோஸ் சிவில் ஃபார்முலா சீரியஸ் அப்படின்னு கொண்டு போயிட்டு இருக்கோம். அந்த சீரியஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே ஒரு சப்ஜெக்டை எந்த ஆர்டரில் நம்ம ஹேண்டில் பண்ணணும், எந்த மாதிரி நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, இந்த வீடியோ தான் ஃபஸ்ட் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாலும் இதுக்கு முன்னாடி வீடியோலாம் கன்டினியூ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எந்த அளவு நம்ம ஒரு சப்ஜெக்டை அப்ரோச் பண்ணணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஆர்டர் நமக்கு தெரியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜோ சிவில் ஃபார்முலா ஷீட் நம்பர் 41 பார்க்க போகிறோம். ஜோ சிவில் ஃபார்முலா ஷீட் நம்பர் 41. இதில் என்ன அப்படின்னா காலம் பேஸ்டு என்ன என் கண்டிஷன் பேஸ் பண்ணி காலம் வந்து லோடிங் ஃபார்முலா என்ன, எல்இ என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா, என் கண்டிஷன் பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். என் கண்டிஷன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒன் எண்ட் இஸ் ஃபிக்ஸ்டு, அனதர் எண்ட் இஸ் ஃப்ரீ. அதாவது ஒரு எண்டு ஃபிக்ஸ்டாக இருக்குது, இன்னொரு ரெண்டு ஃப்ரீ. போத் எண்ட் ஆர் ஹிஞ்சுடு, போத் எண்ட் ஆர் ஹிஞ்சுடு. போத் எண்ட் ஆர் ஃபிக்ஸ்டு, போத் எண்ட் ஆர் ஃபிக்ஸ்டு. ஒன் எண்ட் இஸ் ஃபிக்ஸ்டு, அனதர் எண்ட் இஸ் ஹிஞ்சுடு. ஒன் எண்ட் இஸ் ஃபிக்ஸ்டு, அனதர் எண்ட் இஸ் ஹிஞ்சுடு. இந்த 4 கண்டிஷன் தான் என்ன பண்ண போகிறோம், எல்இயோட வேல்யூ என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் எண்ட் இஸ் ஃபிக்ஸ்டு, அனதர் எண்ட் இஸ் ஃப்ரீ அப்படின்னா எஃபெக்டிவ் லென்த் எல்இ ஈக்குவல் டு 2L. எல்இ ஈக்குவல் டு 2L அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்இ ஈக்குவல் டு 2L. அது ரெண்டு எதுவுமே ஹிஞ்சுடாக இருந்துச்சுன்னா எல்இ ஈக்குவல் டு L. ஓகேவா, ரெண்டுமே ஃபிக்ஸ்டாக இருந்துச்சுன்னா எல்இ ஈக்குவல் டு L/2. எல்இ ஈக்குவல் டு L/2. ஒன்று ஹிஞ்சுடாகவும் ஒன்று வந்து ஃபிக்ஸ்டாக இருந்துச்சுன்னா LE equal to L by square root of 2. L by square root of 2. ஓகேவா, இந்த 4 மட்டும் சொல்லலாமா? LEயோட வேல்யூ தான் பார்க்க போகிறோம். LEனா எஃபெக்டிவ் லென்த்தோட வேல்யூ தான் பார்க்க போகிறோம். ஒரு எண்டு ஃபிக்ஸ்ட் ஆகும், காலமில் ஒரு எண்டு ஃபிக்ஸ்ட் ஆகும், இன்னொன்று ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா LE equal to 2L. LE equal to 2L. அதே ஒரு ரெண்டுமே வந்து ஹிஞ்சுடாக இருந்துச்சுன்னா என்னது, நமக்கு LE equal to L. ஒன்று ஹிஞ்சுடாகவும் ரெண்டுமே ஃபிக்ஸ்டாக இருந்துச்சுன்னா LE equal to L/2. ஒன்றுக்கு ஃபிக்ஸ்டாகவும் இன்னொன்று ஹிஞ்சுடாகவும் இருந்துச்சுன்னா LE equal to L/√2. முடிஞ்சா அடுத்து என்ன அப்படின்னா இது அப்படியே தான். கோடு புக்கில் வந்து கொஞ்சம் சின்னதாக சேஞ்சஸ் இருக்கும். இங்கே வந்து என்ன அப்படின்னா இதெல்லாம் காமன். இங்கே மட்டும் வந்து L/2 என்ன 0.5 L, அது வந்து என்ன 0.65 Lன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து என்னது L/√2 அப்படிங்கிறது 0.8 L அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆயிலஸ் ஃபார்முலா, ஆயிலஸ் லோடிங் ஃபார்முலாவில் இதை சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வேல்யூ வரும், இது கொஷின் ஏரியா. ஆயிலஸ் ஃபார்முலா அப்படிங்கிறது PE. ஆயிலஸ் ஃபார்முலா அப்படிங்கிறது PE equal to by square EI divided by LE square. இந்த ஃபார்முலா மட்டும் சொல்லலாமா? ஆயிலஸ் ஃபார்முலா PE equal to by square EI, by square EI divided by LE the whole square, by square EI divided by LE the whole square. இன்னொரு டைம் by square EI divided by LE the whole square. முடிஞ்சா இந்த ஆயிலஸ் ஃபார்முலா வந்து என்ன, இப்போ ஒரு எண்டு ஃபிக்ஸ்ட் ஆகும், இன்னொன்று ஃப்ரீ ஆச்சுன்னா LEயோட வேல்யூ என்ன, LE equal to 2L. அப்போ இது 2L சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகும், பை ஸ்கொயர் EI. இங்கே வந்து என்ன ஆகும் 2L ஸ்கொயரா, அப்போ பை ஸ்கொயர் EI. இந்த ஸ்கொயர் ரெண்டுக்குமே வந்துச்சுன்னா 2 ஸ்கொயர் எவ்வளோ 4L ஸ்கொயர்னு வரும். அவ்வளோதான். என்னது 4L ஸ்கொயர், பை ஸ்கொயர் EI டிவைட் பை 4L ஸ்கொயர். இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சால் டேட்டா நீங்களே சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அடுத்து ரெண்டு எண்ணுமே ஹிஞ்சிலாக இருந்துச்சு அப்படின்னா LEயோட வேல்யூ என்ன L. அப்போ அது அப்படியே தான் வரும், by square EI divided by L square. No changes. அதே மாதிரி ரெண்டுமே ஃபிக்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா LE equal to L/2. அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுன்னா by square EI divided by L/2 the whole square. கரெக்டா? அப்போ இதை போட்டோம்னா இங்கேயே வரும், இங்கே வரும், இங்கே ஸ்கொயர் ஆகும், இங்கே 4 வருமா, இப்போ L/4 வரும். மாத்திரம் அப்படின்னா 4 by square EI divided by L square வரும். ஆன்சர் 4 by square EI divided by L square. அதுக்கடுத்து என்ன, இங்கே வந்து ஒன்று ஃபிக்ஸ்டாக ஒன்று ஹிஞ்சுடாக இருந்துச்சுன்னா LE equal to L by square root of 2. அப்போ by square EI divided by L by square root of 2 the whole square. இப்போ இதை L by square root of 2 ஸ்கொயர் பண்ணோன்னா இங்கேயும் வரும், இங்கேயும் வருமா, அப்போ மேலே L ஸ்கொயர், இங்கே வந்து ஸ்கொயர் ரூட்டு, இங்கே ஸ்கொயர் வரும். அப்போ ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டு கேன்சல்னா L ஸ்கொயர் பை 2ன்னு வரும். இந்த வேல்யூ என்ன ஆகும், L ஸ்கொயர் பை 2. அது நார்மலாக மாற்றணும் அப்படின்னா 2 by square EI by L ஸ்கொயர்னு வரும். கரெக்டா? இது வந்து ரிவைஸ் பண்ணலாமா?
காலம் பேஸ்டு என் கண்டிஷன் பேஸ் பண்ணி 4 என் கண்டிஷன் இருக்குது. என்னென்ன ஆப்ஷன்னா ஒரு ரெண்டுமே என்னது, ஒரு 2 ஃபிக்ஸ்டாகவும் ஒரு 2 ஃப்ரீ ஆகும். இன்னொரு 2 எண்டுமே வந்து என்னது காலமில் ஹிஞ்சாக இருக்குது. 2 எண்டுமே ஃபிக்ஸ்டாக இருந்தால் என்ன, ஒரு 2 ஹிஞ்சாகவும் ஒரு 2 ஃபிக்ஸ்டாக இருந்தால் என்ன, இதுதான் கண்டிஷன். இதில் எல்இ எஃபெக்டிவ் லென்த் என்ன அப்படின்னா நார்மலாக 2 எண்டுமே ஒரு 2 ஃபிக்ஸ்டாகவும் இன்னொரு 2 ஃப்ரீ எண்டாக இருந்துச்சுன்னா எல்இ ஈக்குவல் 2L. அதுக்கடுத்து ரெண்டுமே ஹிஞ்சாக இருந்துச்சுன்னா எல்இ ஈக்குவல் டு எல். ரெண்டுமே ஃபிக்ஸ்டாக இருந்துச்சுன்னா எல்இ ஈக்குவல் டு L/2. ஒன்று ஹிஞ்சா ஒன்று ஃபிக்ஸ்டாக இருந்துச்சுன்னா எல்இ ஈக்குவல் டு L/√2. அது அப்படியே என்னது பக்லிங் லோடு ஈக்குவேஷன் போட போகிறோம். பக்லிங் லோடு ஈக்குவேஷன் P ஈக்குவல் டு பை ஸ்கொயர் EI டிவைட் பை LE தான் ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? அது ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுன்னா அங்கே ஃபஸ்ட்டு என்ன வரும், பை ஸ்கொயர் EI டிவைட் பை 4EI 4L வரும், L ஸ்கொயர் வரும். ஓகேவா? அதுக்கு அடுத்து ரெண்டு எண்ணுமே வந்து ஹிஞ்சாக இருந்துச்சு அப்படின்னா எல் தான், எல் ஈக்குவல் எல் தானே, அப்படி டேரெக்டாக வரும் பை ஸ்கொயர் EI டிவைட் பை L ஸ்கொயர். அதுக்கடுத்து ஒன்று ரெண்டுமே ஃபிக்ஸ்டாக இருந்துச்சோம்னா L/2 LE அப்படிங்கிறது, அது பை ஸ்கொயர் EI டிவைட் பை L/2 ஹோல் ஸ்கொயர் போட்டோம்னா மேலே 4 கீழே வந்து L ஸ்கொயர் வரும். அப்போ 4 பை ஸ்கொயர் EI டிவைட் பை L ஸ்கொயர் ஆகும். அதுக்கடுத்து என்ன, ஒரு 2 ஃபிக்ஸ்டாகவும் ஒரு 2 ஹிஞ்சாக வந்துச்சோம்னா LE ஈக்குவல் டு L/√2 அப்படி போட்டால் அமைச்சோன்னா என்னது, அங்கே வந்து 2 பை ஸ்கொயர் EI டிவைட் பை L ஸ்கொயர்னு வரும். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக வந்து நம்புறேன். இதுலேருந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஏரியா, இதில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதனால் தெளிவாக படிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னாலும் ஃபர்தருக்கு இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, 9344835851 அப்படிங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் டீடைல்ஸ் தான் சொல்லுவேன். ஓகே, இந்த வீடியோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். ஃபர்தர் வீடியோஸில் எந்த மாதிரி போகலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட்பா. தேங்க்யூ.